இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். கல்யாணத்தேன் நிலா, காய்ச்சாத பால் நிலா, நீதானே வானிலா, என்னோடு வானிலா, தேயாத வெண்ணிலா, உன் காதல் கண்ணிலா, ஆகாயம் மண்ணிலா, கல்யாணத்தேன் நிலா, காய்ச்சாத பால் நிலா. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பறிக்கச் சொல்லி தூண்டுதே பவள மல்லித்தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியில மல்லிகைப்பூ மணக்குதே மானே, கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே.
வணக்கம் நேர்களை இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே நான் புதிதாக அறிமுகம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பல நேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பல்வேறு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாகவே உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் மீண்டுமே கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில புதிய பாடல்கள் மாத்திரமில்லாமல், பழைய பாடல்கள் மாத்திரமில்லாமல், இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி எல்லா விதமான பாடல்களும் கலந்து தருவது வழக்கமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அது போலதான் இன்றைய தினத்திலும் கூட புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான பாடல்களை நாங்களும் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியானது முற்று முழுதாக எங்களுடைய இந்த இலங்கையில் வாழ்கின்ற இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் முற்று முழுதாக பங்கேற்பதற்கு இருக்கிறார்கள். வழமை போல்தான் எங்களுடைய இசைக்கலைஞர்களுடைய இசை திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடனும் பல்வேறு விதமான பாடகர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு களம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கிலும் நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். பல இசைக்கலைஞர்களும் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வழமை போலவே இன்றைய நாளிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்கு நாங்களுமே தயாராக இருக்கின்றோம். இசையால் வசமாக இதயமது என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம்தான். இசை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்ற போதும் கூட இசையை கேட்பது வளமையான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அது சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அனைவருமே இசைக்கு அடிமை என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். நாங்கள் எங்கு சென்றாலும் சில சமயங்களில் பயணம் செய்து கொண்டிருப்போம். அந்த வாகனங்களிலாக இருக்கட்டும் அல்லது வீட்டிலாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இசையை ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இசை பாடல்களாக மாத்திரமல்ல, வெவ்வேறு ஒருவேளை நாங்கள் இந்த பறவைகளின் ஒலிகளில் கூட இசைகளை ரசித்திருப்போம். இவ்வாறாக பல்வேறு விதங்களில் நாங்கள் இசைகளை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இசையை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். அதிலும் எங்களுக்குமே மிக்க சந்தோஷம். பலர் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருப்பீர்கள். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் எவ்வாறு எல்லாம் இசைக்க தயாராக இருக்கிறார்கள், யாரெல்லாம் பாட போகிறார்கள், வாத்திய கலைஞர்கள் எவ்வாறெல்லாம் வாசிக்க போகின்றார்கள், இந்தியாவில் இருந்து அந்த பாடப்பட்ட அந்த பாடல்கள், தென்னிந்திய கலைஞர்களால் பாடப்பட்ட அந்த பாடல்கள் தான் எங்களுடைய அந்த பாடகர்கள் பாட இருந்தாலும் அவர்களைப் போலவே அவர்களும் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எந்த விதத்திலும் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற விதமாக இவர்களுடைய இந்த பாடலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். தொடர்ச்சியாக இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலுமே உங்களுக்காக பல்வேறு பாடல்கள் வர தயாராக இருக்கின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியிலுமே பல்வேறு பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அந்த வகையில நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலா என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இளையவர்களும் சரி, வயது முதிர்ந்தவர்களும் சரி, எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் தான். பலர் தங்களுடைய இதயங்களை கோயில்களாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய இதயங்களை கோயில்களாக நினைப்பதை பார்க்கலாம் தான் காதலிப்பவருடைய அல்லது தான் விரும்புகின்றவருடைய இதயத்தை கோயிலாக வைத்திருப்பார்கள். அதை தரிசித்துக் கொண்ட பொழுதுமே இருப்பார்கள். அவ்வாறாக அவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு வித உவமைகளாகவே சொல்லப்படுகின்றன என்று சொல்லிக் கொள்ள முடியும். இவ்வாறு நான் ஆரம்பத்தில் ஏன் இவ்வாறெல்லாம் சொல்லுகின்றேன் என்று பார்த்தோமானால் இந்த பாடல் வரப்போகின்ற இந்த ஆரம்ப பாடலும் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான். அந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, விரிவாக பார்க்கின்ற போது அதில் வந்திருக்கின்ற பாடல்கள் ஒவ்வொன்றுமே நாங்கள் சொல்லக்கூடிய பாடல்கள் தான். எல்லோராலும் ரசிக்கப்பட்ட பாடல்கள் தான். ஒவ்வொரு பாடல்களுமே பிரமாதமான பாடல்களாக இருக்கும். அநேகமாக இந்த பாடல்களில் இளையராஜாவினுடைய இசையமைப்பையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாக அன்றைய காலத்தில் வெளிவந்திருந்தாலும் கூட இன்றும் பலர் இதய கோயில் என்ற திரைப்படத்தை சர்ச் பண்ணி பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடியதாக அந்த பாடல் இன்றும் எல்லோராலும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு என்று சொல்றதுல எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. இதய கோயில் திரைப்படத்தில் இருந்தால் இதயம் ஒரு கோயில் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இதய கோயில் திரைப்படம், இதயம் ஒரு கோயில். பாடலையும் பார்க்கின்ற போதும் திரைப்படத்தினுடைய படத்தை பெயரை பார்க்கின்ற போதும் ஒரே மாதிரியானதாக இருக்கும். இதயம் ஒரு கோயில் என்கின்ற பாடல் எந்த நேரத்திலும் கேட்கக்கூடிய ஒரு இசையாகத்தான் இருக்கும். குறிப்பாக இரவு நேரத்திலே இந்த பாடல்களை நாங்கள் கேட்கின்ற போது இன்னும் எங்களுக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கும். இதயம் ஒரு கோயில் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இந்த பாடலுக்கு யார் வரிகளை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது நம்ம இசைஞானி இளையராஜா தான் வரிகளை எழுதியிருப்பார். சரி, யாரு இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பாங்கன்னு பார்க்கிற போது அதுவும் நம்ம இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்திருப்பார். சரி, இசைஞானி இளையராஜா வரிகளை எழுதியிருக்கிறார், அவரை இசையமைத்திருக்கிறார். சரி, அப்ப யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதிக ஆர்வத்தோட இருப்பீங்க.
பாடினதும் கூட நம்ம இசைஞானி இளையராஜாவும் ஜானகியும் தான். ஆகவே வந்து ஒட்டு மொத்தமாக இந்த பாடல் தொகுப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இளையராஜாவே இசையமைத்து, இளையராஜாவே வரிகளை எழுதி, இளையராஜாவே பாடலையும் பாடியிருக்கிறார் சொல்றதுதான் இந்த பாடலோட ஒரு ஹைலைட் கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு அற்புதமான ஒரு பாடலாக இருக்கும். நம்ம இசைஞானி இளையராஜாவினுடைய முற்றுமுழுதான ஒரு தொகுப்பு என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். உங்களுக்குமே பிடித்த ஒரு பாடலாக இருக்கும் இசைஞானி இளையராஜாவினால் பாடப்பட்ட இதயம் ஒரு கோயில் என்கின்ற பாடலை நம்மளுடைய இசைக்கலைஞர்கள், எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடியே நாதம் தாளமானதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் ராகங்கள் கோடி கோடி, அதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாத தியாகராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார். என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயோ. நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது? இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல்.
கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்கச் சொல்லி தூண்டுதே பவள மல்லித்தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம் கொடியில மல்லிகைப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. இந்த பறவை அறியாது உறவோ தெரியாது அது உனக்கும் புரியாது. காலம் வரும் வேளையில காத்திருப்பேன் பொன்மையில நீதி வரும் உண்மையில சரி சொல்வேன் கண்ணால கொடியில மல்லிகைப்பூ மணக்குதே மானே கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தோண்டுது பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லியப்பூ மணக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே வந்து ஒரு இளமையின் அதாவது இளமையை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல் என்று கூட சொல்லிக்கொள்ள முடியும். மிகவுமே வந்து சந்தோஷமாக நாங்கள் எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு பாடல். சந்தோஷமாக நீங்களுமே கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். எங்களுடைய இசைக்கலைஞர்களும் அவ்வளவு உற்சாகமாக அந்த பாடலை பாடினார்கள், அப்படித்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். சில நிகழ்ச்சியில அடுத்ததாக உங்களுக்கு என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வந்து 1989 வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் இருந்தால் உங்களுக்கு
உங்களுக்கான பாடல் வரப்போன்றது. அது என்ன பாடல் என்று சொல்லி பல திரைப்படங்கள் அந்த வருடங்களில் வெளிவந்திருக்குமே, என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். சரி, நான் என்ன திரைப்படம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் ஓரளவுக்கு இன்னும் இந்த பாடல் தான் தரப்போறார்கள் என்று சொல்லி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அநேகருக்கு தெரிந்த ஒரு திரைப்படம் தான் மௌனம் சம்மதம் என்கின்ற திரைப்படம். மௌனம் சம்மதம் என்று பலர் சொல்லிக் கொள்கிறார்கள். அது உண்மையாகவும் சில இடங்களில் இருந்து விடுகின்றது. இருந்தாலும் கூட இந்த மௌனம் சம்மதம் என்கிற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல் தான் தரப்போகின்றேன். அதுல பல பாடல்கள் வெளிவந்திருக்கும். ஒவ்வொரு பாடல்களை கேட்கின்ற போதும் வித்தியாசமானதாக இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அநேகமான பாடல்கள் அதில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த மிகவும் ரசிக்கக்கூடிய வகையில அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான் கல்யாண தேன்நிலா என்கின்ற பாடல். அந்த பாடல் வரிகளை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த நிலா என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரிகளும் அந்த குறிப்பிட்ட ஒரு நிலா என்பது போலவே முடியக்கூடியதாக இருக்கும். மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த பாடல். அந்த பாடலை யார் பாடியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஜேஸ்தாஸ் மற்றும் சித்ரா ஆகிய இருவருமே இணைந்துதான் பாடியிருப்பார்கள். ஜேஸ்தாஸ் தனியாக பாடுகின்ற போது அது மிகவும் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே போலதான் நம்ம சித்ரா அம்மாவும் பாடுகின்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த ஒவ்வொரு வரிகளும் கண்ணீர் கண்ணீர் என்று காதுகளில் ஒலிக்கின்ற போது திரும்பவும் நாங்கள் கேட்கின்றோம். எத்தனையோ பாடல்கள் திரும்ப சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு இரண்டு பேருடைய குரல்களும் அவ்வளவு அழகாக இருக்கின்ற போது இரண்டு பேருமே ஒரு பாடலை சேர்ந்து பாடியிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பாடல் எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். அவ்வாறுதான் இருவருடைய இணைந்து பாடிய அந்த பாடல் தான் கல்யாண தேன்நிலா என்று ஆரம்பிக்கின்ற பாடல். பாடலுக்கு யார் வரிகளை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது வாலிதான் வரிகள் எழுதியிருப்பார். வாலியை நாங்கள் சொல்லவே தேவையில்லை. வாலியினுடைய வரிகள் தனித்துவமானவை. நாங்கள் எந்த பாடலை பார்த்திருந்தாலும் இந்த பாடல் வாலிதான் வரிகளை எழுதியிருப்பார் என்று சொல்லி ஓரளவு எங்களுடைய மனதுக்குள் சிந்திக்க தூண்டுகின்ற வகையில அவருடைய பாடல் வரிகள் அத்தனையுமே அமைந்திருக்கும். ஏதோ ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவனவாகத்தான் எங்களுடைய வாலியினுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கும். இதனால் தான் இவருக்கு பத்மஸ்ரீ விருது போன்ற பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டதை நாங்களுமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் சாதாரணமாக எந்த ஒரு விடயத்திலுமே இவ்வாறான விருதுகளை பெற்றுவிட முடியாது. மாறாக இவருடைய கடின உழைப்பு, அது மாத்திரமில்லாமல் இவருடைய தனித்துவமான தன்மைகள் ஆகிய எல்லாவற்றையும் சேர்ந்துதான் இவர் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். அவராக இந்த பாடலுக்கு கூட கல்யாண தேனிலா என்று ஆரம்பிக்கின்ற பாடலுக்கு கூட வாலிதான் வரிகள் எழுதியிருப்பார். மிகவும் அற்புதமான ஒரு பாடல். இந்த மௌனம் சம்மதம் என்கின்ற இந்த திரைப்படத்தில் வெளிவந்த அநேகமான பாடல்கள், ராஜா வந்தாராம் எனக்கு ஒரு ரோஜா தந்தாராம் என்று ஆரம்பிக்கின்ற பாடல், இவையெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்றைய காலத்தில் நாங்கள் எவ்வாறுதான் இப்படியெல்லாம் பாட்டுகள் கேட்கின்றோம் என்று சிந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பாடல்கள் சாதாரணமாக எல்லோராலும் பாடக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வகையில அமைந்திருக்கும். ஒவ்வொரு பாடல்களுமே பிரமாதமாக இருக்கும். அந்த திரைப்பட பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவுத்திற்கு எல்லோருக்குமே மனதுக்கு பிடித்த ஒரு பாடலாகத்தான் இருக்கும். அந்த வகையிலுமே கல்யாண தேனிலா என்று ஆரம்பிக்கின்ற பாடல் மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள். எப்பதான் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். வளமை போலவே எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஈழத்து இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே அந்த பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஜேஸ்தாஸ் மற்றும் சித்ரா ஆகிய இருவரும் இணைந்து பாடியிருந்தாலும் கூட எங்களுடைய நாட்டு கலைஞர்களும் அதே போல பாடுவார்கள். அதே சுருதி தாளம் மாறாமல் பாடுவார்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். எங்களுடைய இசைக்கலைஞர்களுமே வாத்தியத்தை வாசிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலுமே உங்களுக்காகவே எங்களுடைய இசைக்கலைஞர்கள் கல்யாண தேனிலா என்கின்ற பாடலை பாட இருக்கிறார்கள். பார்க்கலாம். கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா
பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னோடு கூடலா பேரின்பம் பேரா நீ தீண்டும் கையிலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா கல்யாணத்தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா உன் தேகம் தேகிலா தேனுந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா தேனூரும் வேர்ப்பலா உன் சொல்லிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா பூவுக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவள் நான் இல்லையா ஓடோடி வந்ததா உள் மூச்சு வாங்குது உன் மூச்சில் அல்லவா என் மூச்சு உள்ளது ஒன்றானது ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார் கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதையே பூமியில் வந்தார் யாருக்கு யார் உறவு யார் அறிவாரோ
ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் கால வேளையில் லலலாலலாலலா, லாலலாலலா, லலலாலலாலலா, லாலாலலாலா, லலாலாலாலலாலலா, லலலாலலாலலா, லாலலாலா. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் நாங்கள் 90 கால பகுதிகளில் வெளிவந்த பாடல்களை தான் அநேகம் தந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எங்களுடைய இசைக்கலைஞர்களும் அவ்வளவு அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக என்ன பாடலை பாட இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது மிகவும் வித்தியாசமான ஒரு பாடலாகத்தான் இருக்கின்றது. திரைப்படத்தின் பெயர் கூட மிகவும் வித்தியாசமாக இருக்கும். இந்த திரைப்படத்தின் பெயரை நான் சொன்னதுமே நீங்கள் கேட்டதும் யோசிப்பீர்கள், இப்படியெல்லாம் பெயர் வைப்பார்களா திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏன் பிறந்தேன் என்றுதான் அந்த திரைப்படத்தின் பெயர் இருக்கும். 1972ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் நான் ஏன் பிறந்தேன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து வெளிவந்த அநேகமான பாடல்கள் மிகவும் அற்புதமாக வியக்க வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அநேகமான பாடல்கள் சில விடயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இருந்தாலுமே அதனை மறந்து போயிருப்பீர்கள். திரும்பவும் கேட்கின்ற போது இந்த பாடலா, நான் கேட்ட ஒரு பாடல் தானே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தகைய வியக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல் தான் உனது விழியில் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். அத்தகைய ஒரு பாடல் தான் உனது விழியில் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் மிகவும் சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் என்று தான் சொல்லிக்கொள்ள முடியும். சரி, இந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுசீல் ஆகிய இருவருமே இணைந்து பாடியிருப்பார்கள். இருவருமே பாடுறத பார்க்கிற போது நீங்களுமே மெய் சிலிர்த்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் புலமை பித்தன். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பார் சங்கர் கணேஷ். மிகவும் அற்புதமான ஒரு தொகுப்பு என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். நான் ஏன் பிறந்தேன் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல் தான் மிகவும் அற்புதமாக எல்லோராலும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே இந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க போகின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் வர காத்திருக்கின்றன. ஆகிய நிகழ்ச்சியில் நீங்களுமே தொடர்ச்சியாக இணைந்து கொள்ள முடியும். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காகவே அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பார்க்கலாம்.
நிகழ்ச்சியிலையும் வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள் வாத்திய கலைஞர்கள் உங்களுக்காகவே 4 பாடல்களை தந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். 4மே 90 கால பகுதிகளில் வெளிவந்த பாடல் தான். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் வந்திருந்தன அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னு சொன்னால் அநேகமான பாடல்கள் நாங்களும் ரசித்து கேட்ட பாடல்கள் தான் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக தந்திருந்தார்கள். இன்றைய நாளிலும் எங்களுடைய இந்த இசைக்கலைஞர்களை அதாவது பாடிய பாடல்களை பார்த்து கொண்டிருந்த பெருமதிமிக்க நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை பாடிய இசைக்கலைஞர்கள் வாத்தியத்தை வாசித்த வாத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு தொழில்நுட்ப விளங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலின் ஸ்டாஜியகுமார். நன்றி நேயர்களே.